வணக்கம் நண்பர்களே. அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும்? அதுக்கு ஜாதக ரீதியாக என்ன கிரக அமைப்பு இருக்கணும், எந்த கிரக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய்குருபுரன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்குருபுரன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுகிறோம். இப்போ இந்த அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருக்கணும்? நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 100க்கு 100% உறுதியாக கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம். நண்பர்களே, இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இன்றைக்கி பல பேரோட கனவு இந்த அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப். இன்றைக்கி பல பேரோட வாழ்க்கையோட லட்சியம்னே சொல்லலாம் அந்த கவர்மெண்ட் அரசாங்க வேலைங்க. அதுக்காகவே ராப்பகலாக படிக்கிறாங்க. அதற்காகவே இந்த டிஎன்பிசி எக்ஸாம், குரூப் எக்ஸாம், சர்வீசஸ் எக்ஸாம், இந்த மாதிரி அரசு சம்மந்தப்படக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதி ராப்பகலாக பாடுபட்டு இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்காக. இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர். அதற்கு ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக கிரக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்க கிரகம் சூரியன். அரசு கிரகம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். இது 3 கிரகமும் ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக சூரியன் தான் அரசு கிரகம். அரசு வீடு அப்படிங்கிறது சிம்மம். அரசு கிரகமான சூரியனும் அரசாங்க கிரகமாகிய சிம்ம ராசியும் யாருக்கு வலுத்து இருக்கோ, அதாவது வலிமையாக இருக்கோ, அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். நான் 2-3 கிரக அமைப்பு சொல்கிறேன். அந்த கிரக அமைப்பு இருந்தால் உங்களுக்கு அரசாங்க வேலை நிச்சயம் கிடைக்கும். அதாவது சிம்ம ராசி வலிமையாக இருக்கணும். வலிமையாக இருக்கணும்னா அப்படி சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்கணும். அதே மாதிரி அந்த சிம்ம ராசிக்கு குரு பார்வை, சுக்கிர பார்வை, அதாவது சுப கிரகங்களின் பார்வை இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி அந்த சூரியன் உச்சமாக இருந்தாலும் அரசாங்க வேலை கிடைக்கும். அந்த சூரியன் 10ஆம் இடத்துல, அதாவது லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று வலிமையாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அரசாங்க வேலை கிடைக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் சிம்ம ராசியில் போய் இருக்கணும். நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். ஒரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் 10ஆம் வீட்டு அதிபதியாக வரும். அப்படி பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதினு ஒரு கிரகம் இருக்கும். அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் எங்கே போய் உட்காந்துருக்கணும்? சிம்ம ராசியில் போய் உட்காந்துருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு முதல் தர அரசாங்க வேலை கிடைக்கிறது யோகமுடைய ஜாதகம்னு சொல்லலாம். 2ஆம் தர யோகம் அப்படின்னா என்ன? அந்த 10ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து திக்பலம் பெற்று வலிமையாக இருக்கிறது. அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து வலிமையாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. அந்த கிரகத்தை குரு பகவான் அல்லது சுக்கிர பகவான் பார்க்கிறது. இது 2ஆம் தர யோகமாக சொல்லலாம். அதே மாதிரி சூரிய பகவானோட ராகு இணைவு இருந்தாலும் சிலருக்கு அது அரசாங்க வேலையை கொடுத்துரும். சூரிய பகவானோட ராகு இருந்தால் அந்த ஜாதகரோட அப்பா, தாத்தா அரசாங்க வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகருக்கும் அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு உண்டு. சூரியன் உடன் ராகு அல்லது 10ஆம் இடத்து அதிபதியுடன் ராகு அந்த சிம்ம ராசியை குரு பார்க்கிறது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அரசு வேலை நிச்சயம். முக்கியமாக அந்த சிம்ம ராசி வலுவாக இருக்கணும். சிம்மம் தான் அரசாங்க வீடு. அதே போல் அந்த ஜாதகம் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 3 இடமும் வலிமை பெற்று இருக்கணும். 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் ஜீவனம், தொழில், 2ஆம் இடம் வருமானம். இந்த 3 இடமும் வலிமையாக இருக்கணும். குரு பார்வையில் இருக்கணும். சூரியன் வலுத்து இருக்கணும். அல்லது செவ்வாய் அல்லது சந்திரன். இந்த 3 கிரகங்களும் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்கும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும். அதே போல் இந்த ஜாதகம் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் குருவோட இணைவு, ராகுவோட இணைவு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்கும். அதற்குண்டான தசாபுத்தி நடக்கும்போது அந்த அரசு வேலை தானாக தேடி வரும். அதுலேயும் குறிப்பாக 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சம்மந்தப்படும் போது
போலீஸ், மிலிட்ரி, அரசாங்க கவர்மெண்ட் டாக்டர் இது போன்ற வாய்ப்புகளை கொடுக்கும். அல்லது சிவில் சம்மந்தப்படக்கூடிய துறையில் அந்த ஜாதகருக்கு வேலையை கொடுக்கும். அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்ட போலீஸாகவும் மிலிட்ரியாகவும் ஆர்மியிலையோ அல்லது அந்த சிவில் சம்மந்தப்படக்கூடிய துறையில் ஜாதகருக்கு வேலை கிடைக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அட்வொகேட், ஜட்ஜ், பொதுமக்கள் தொடர்புடைய வேலை, அரசாங்க வேலையை கொடுக்கும். அந்த சனி பகவான் சம்மந்தப்படும் போது சில நிலையில் கீழ்நிலை அரசாங்க ஊழியர்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அரசாங்க வேலையை கொடுத்தோம். பொதுமக்கள் தொடர்புடைய வேலையை கொடுத்தோம். இது மாதிரி பல வகைகள் உண்டு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமணன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.